அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். அத்தியாயம் அல் ஹுமஸா யல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. இல்லை, அவ்வாறன்று, நிச்சயம் அவர்கள் அடித்து நொறுக்கும் நரகில் வீசி எறியப்படுவார்கள். அரபு மொழியில் கல்லா என்ற பிரயோகம் ஒரு விடயத்தை கடுமையாக மறுப்பதற்கு பிரயோகிக்கப்படுகிறது. அந்த வகையிலேயே அது இல்லை, அவ்வாறன்று என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. செல்வம் வாழ வைக்கும் என எண்ணுவதும் அதனை திரட்டுவதில் மூழ்கி ஆசையுடன் அதனை எண்ணி எண்ணி பார்ப்பதும் தவறான போக்கு என மறுப்பதே இதன் பொருளாகும். உண்மையில் செல்வத்தை வாழ்வின் அடிப்படை பெருமானமாக கருதுவதும் அதன் விளைவான நடத்தைகளும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என தொடர்ந்து இவ்வசனம் எச்சரிக்கிறது. அந்த வகையில் தான் பிறர் குறைகளை பரப்பி அவர்களை இழிவுபடுத்தி திரிவோருக்கு நாசம் உண்டாகட்டும் என தொடக்கத்திலேயே அத்தியாயம் கூறியது. அந்த நாசத்தின் பயங்கர வடிவே நரகமாகும். இத்தகையவர்கள் நரகம் செல்வார்கள் என இவ்வசனம் சொல்கிறது. அதனை 3 வகையில் இவ்வசனம் விளக்குகிறது. 1. நரகில் எறியப்படுவான் என உறுதிப்படுத்தி கூறியுள்ளமை. செல்வம் நிரந்தரமாக வாழ வைக்கும் என்ற எண்ணம் எந்த அடிப்படையும் அற்றது. ஆனால் நரகில் எறியப்படுவது என்பது திட்டவட்டமான உண்மை என இவ்வசனம் கூறுகிறது. 2. நரகில் நுழைவான் என சாதாரணமாக இங்கு அல் குர்ஆன் கூறவில்லை. எறியப்படுவான் என்ற கருத்தை கொடுக்கும் சொல்லை பாவிக்கிறது. அத்தோடு நிற்காது, அதற்காக பிரயோகிக்கப்பட்ட சொல் நபத என்ற சொல்லின் அடியாக பிறந்ததாகும். நபத என்ற சொல் அற்ப பொருள் ஒன்றை எறிவதற்கு பிரயோகிக்கப்படுவதாகும். அல் குர்ஆன் அச்சொல்லை மிக பெரும்பாலும் அக்கருத்திலேயே பாவிக்கிறது. 3. நரகம் என்பதற்கு இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள சொல் ஹுத்தமா என்பதாகும். இதன் வேர் சொல்லான ஹத்தம என்பது உடைத்தான் என்ற பொருளை கொடுக்கிறது. ஹுத்தமா என்ற இச்சொல் மிகை அர்த்தத்தை கொடுக்கும் பெயர் சொல்லாகும். எனவே அடித்து உடைத்து நொறுக்கும் பண்பு கொண்ட ஒரு பொருள் என்ற கருத்தை அது கொடுக்கிறது. இங்கு அது அடித்து உடைத்து நொறுக்கும் நரகம் என்ற கருத்தை கொடுக்கிறது. பெருமையும் கௌரவமும் ஆதிக்க உணர்வும் கொண்ட செல்வந்தன் மக்களை இழிவு கண்கொண்டு நோக்கி அவர்களது குறைகளை தேடி பரப்பி அவமானப்படுத்துகிறான். இறுதியில் அவன் ஓர் அற்ப பொருளை போல் எந்த பெருமானமற்று நரகில் தூக்கி எறியப்படுகிறான். அந்த நரகமோ அவனை அவனது ஆதிக்க உணர்வை, பெருமையை, கௌரவத்தை உடைத்து நொறுக்கிவிடும் பண்பை மிக அதிகமாகவே கொண்டுள்ளது. குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை. பணப்பெருமையில் மக்களை இழிவுபடுத்தி குறை செல்வோர் இதனை அவதானிக்கட்டும். சீர்திருத்த முயற்சிகளை ஒடுக்க குறைகளை தேடி சேறு பூசும் இடி செயல்களை செய்வோரும் அவதானிக்கட்டும். அவர்கள் இறுதியில் சந்திக்கப் போவது இத்தகைய நிலையே ஆகும். ஆம், நிச்சயமாக அவர்களை உடைத்து நொறுக்கும் அந்த நரகில் எறியப்படுவார்கள். தொடர்ந்து அந்த நரகத்தின் பயங்கரத்தையும் விசேட தன்மையையும் அத்தியாயம் விளக்குகிறது. வமா அதுராக மல் ஹுத்தமா. அடித்து நொறுக்கும் நரகம் என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? மொழிபெயர்ப்பில் வந்துள்ள என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்ற வசனத்தொடர் மா அதுராக்க மா என்ற குர்ஆனிய பிரயோகத்தின் மொழிபெயர்ப்பாகும். அதன் நேரடி பொருள் என்றால் என்ன என உமக்கு எது அறிய தரும் என்பதாகும். ஆனால் அல் குர்ஆன் மனித அறிவுக்கு எட்டாதிருக்க குறிப்பிட்ட விடயத்தின் நிலை அதி உன்னதமானதாக இருப்பது காரணமாக இருக்கலாம், அல்லது விடயத்தின் பாரிய தன்மை காரணமாக இருக்கலாம். உதாரணத்திற்கு கீழ்வரும் வசனங்களை நோக்குக. மகத்தான இரவு என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 99வது சூரா 2வது வசனம். தடை என்பது என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 90வது சூரா 12வது வசனம். மறுமை உலக உண்மைகள் மனித அறிவிற்கு அவ்வாறான இடங்களில் இப்பிரயோகம் அதிகமாக வருவதை அவதானிக்க முடிகிறது. உதாரணத்துக்கு கீழ்வரும் வசனங்களை தரலாம். கூடி கொடுக்கும் நாள் என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 82வது சூரா 17வது வசனம். நிச்சயம் நிகழ்ந்து நிலைக்க கூடியது என்றால் என்ன என்பதை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? 69வது சூரா 3வது வசனம். மனித அறிவுக்கு அட்பாட்பட்ட உண்மையே அந்த நரகமாகும் என விளக்கிய அத்தியாயம் இப்போது அக்கருத்தை தெளிவுபடுத்துகிறது. முன்னைய வசனம் எழுப்பிய கேள்வியின் பின்னால் குறிப்பிட்ட விடயத்தின் உயர்வை அல்லது பயங்கரத்தை விளக்குவது அல் குர்ஆனின் போக்காகும். நாருல் வாஹில் முகத்தா. அது மூட்டிவிடப்பட்டிருக்கும் இறைவனின் நெருப்பாகும். அல்லத்தி தத்தலியு அலல் அஃபிதா. அது இதயங்கள் வரை சென்று பரவும். அது சாதாரண மனிதனொருவனால் மூட்டிவிடப்பட்ட நெருப்பன்று, இறைவனின் நெருப்பு அது.
ஏறத்தாழ 120 முறைகள் அல் குர்ஆனில் நெருப்பு என்ற சொல் நரக நெருப்பு என்ற கருத்தில் பாவிக்கப்பட்ட போதிலும் இந்த ஓரிடத்தில் மட்டுமே இறைவனின் நெருப்பு என அது குறிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்த நெருப்பின் பயங்கரம் புரியப்படுவது மட்டுமல்ல, செல்வந்தர்கள் பற்றி குறிப்பிடப்படும் இவ்விடத்தில் அப்பயங்கர தண்டனை குறிக்கப்படுகின்றமை அவதானிக்கத்தக்கதொரு அம்சமாகும். செல்வம் சரியாக கையாளப்படாத போது அது மனிதனில் உருவாக்கிவிடும் பெருமை, கர்வம், அதிகார உணர்வு என்பவற்றின் பாரதூர தன்மையையும் அது ஏற்படுத்தும் மிக பாரிய எதிர்மறை தாக்கத்தையும் விளக்குவதாகவே இது அமைகிறது. அடுத்த வசனம் இன்னொரு படி மேலே சென்று இறைவனது நெருப்பின் தன்மையை விளக்குகிறது. அதன் பயங்கரம் என்னவெனில் அது மனித எண்ணங்கள், உணர்வுகளையே எரிக்கிறது என்கிறது இவ்வசனம். இதனை சற்று விளக்கமாக இப்போது நோக்குவோம். இதா என்ற அல் குர்ஆன் இங்கு பாவித்துள்ள அரபு பதமே இதயங்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் ஃபுஆத் என்ற ஒருமை சொல்லையும் அதன் பன்மையான அஃஇதா என்ற சொல்லையும் 16 முறைகள் பாவித்துள்ளது. அவ்வாறு பாவித்த எந்த இடத்திலும் இதயம் என்ற சட உறுப்பை குறிக்க அது பாவிக்கவில்லை. மாற்றமாக உணர்வுகள், ஆசைகள், நம்பிக்கைகள் என்ற கருத்து பொருளிலேயே பாவித்துள்ளது. இந்த வகையில் இதயங்கள் வரை சென்று பரவும் என்ற மொழிபெயர்ப்பின் பொருள் இதயங்கள் கொண்டுள்ள உணர்வுகளையும் ஆசைகளையும் அது எரித்து அழித்துவிடும் என்பதாகும். உள்ளங்களில் உள்ள உணர்வுகளை கண்டு அறிந்து அழிக்கும் எனவும் இவ்வசனத்திற்கு பொருள் கொள்ள முடியும். ஏனெனில் இவ்வசனத்தில் அல் குர்ஆன் பிரயோகித்துள்ள தத்தழிவு என்ற சொல்லுக்கு அறிந்துகொள்ளல் என்ற பொருளும் உண்டு. பெருமை, ஆணவம், ஆதிக்க உணர்வு என்பவற்றால் பீடிக்கப்படும் செல்வந்தன் பிறரை இழிவுபடுத்தும் போக்கு கொண்டிருப்பான். இந்த உணர்வுகள் உள்ளம் சார்ந்தவை. அந்த உணர்வுகளை தேடி அறிந்து அழித்துவிடும் ஆற்றல் கொண்டது இந்த நெருப்பு என்ற கருத்தையே இவ்வசனம் தருகிறது. அடுத்து வரும் இறுதி 2 வசனங்களும் அந்த நரக நிலையை மேலும் விளக்குகின்றன.